கலைன்னு சொல்றீங்களே, பெத்த வயிறு முன்ன வச்சு நான் இங்க நிக்கிறேன்னு என் புள்ளை பார்த்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. கலைவாணி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. உன்னுடைய மகன் இங்க வந்தால் நீ பேசவே கூடாது, சரியா? எந்த ஒரு தாயாவது அப்படி நிப்பாங்க. புள்ள வந்து கண்ணு மண்ண பிள்ளைகிட்ட பேசாத யாரா இருப்பாங்களா? இருக்கணும். வேணாம், முடியாது. முடியாதா? முடியாது. கலைவாணி, உன்னுடைய மகன் வருவான். உன்னுடைய மகன் வந்தால் நான் வேண்டுமா உன் மகன் வேண்டுமா நீயே முடிவு பண்ணி. நீங்க நான் பேச மாட்டேன், பேசக்கூடாது. அதாவது வானத்தோட மேகலாம் ஒன்றாக கூடி மழையாக பொழிகிறது. அந்த மழை நீரானது கங்கையில விழக்கூடும், சாக்கடையில விழக்கூடும். அது எதிர்விடுதல் என்ன, அது தன் இனமாக ஏற்றுக்கொள்வது சமத்தியம். அதுபோல் நாம் செய்கின்ற தவறுகளை நாமே ஏற்றுக்கொள்வதால் மரபு. நான் யார்? சாஸ்தா கலைவாணிக்கும் சதுர்முக தேவனுக்கும் மகனாக பிறந்தவன் என் பெயர் யானோ ஓ நாளைக்கு ஒரு கலகு செய்யாவிடில் என் சிரமாகப்பட்டது 1000 சுக்களாக போகும் என்று என் தயாதியாகிய தக்கரிட்ட சாபம் கலைஞர் காத்துக் கொண்டிருக்கிறது. கலகமில்லை என்றால் உயிரில்லை என்று அதிகாரி இருந்தேன். தாய் தந்தை வணங்கினேன், ஆசி பெற்றேன். அங்கு வைகுந்த சென்றேன். என் பாட்டனாகிய ஸ்ரீமன் நாராயணன் கண்டேன், வணங்கினேன், ஆசி பெற்றேன். கைலாய சென்றேன். உமா பரமேஸ்வரன் கண்டேன், கலகமில்லை என்றால் என்னுடைய ஒன்றுமில்லை. என்ன செய்வது? சரி, உற்ற நேரத்தில் உபாயமாகும். தன்னுடைய வீணகாத்தை விட்டு பார்க்கலாம். அறிவோ நமோ நாராயணா.
ஆண்டவா நாராயணா கோவிந்தா ஏழுமலையானி என்னை தூதி எல்லாம் மெல்ல நீங்க சொன்னது ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் என் பெத்த வயிறு நான் கல்லாம் உன்னுடைய மகன் இப்பொழுது வருவார். நான் சொன்னது கேட்டியா? பேசலுங்க. கதவு தாழ் இருக்கிறது. இருவரும் எப்படி சென்றிருப்பார்கள்? ஒன்றுமே புரியவில்லை. அப்பா அம்மா அம்மா தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை
எனக்கு தான் வந்திருப்பான். அதே நீங்களா? சொல்லிட்டேன். கலைவாணி, உன்னிடத்தில் என்ன உரைத்தேன்? பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதே மீறி உள்ள வந்து ஒரு முறைக்கு 3 முறை அம்மா அழைக்கிறானே அழைக்கின்றானே அப்படியே கல்லுமே உட்கார சொல்றீங்களா? பெத்த மனசு தாங்காத பெத்த மனசு கொடுத்துட்டு மன்னிச்சிருக்க வேணாம். அப்படி என்ன சொன்ன? அப்பா ஆமா அதிகாலை வந்து தாய் தந்தை மலைக்கு சென்றார் மகன் நாரதன் மீண்டும் வருகிறார் என்றால் கலகத்தோடு வந்து போனா அதற்காக எப்போது என்னை 10 மாதம் வந்து வந்து தாயை கண்முன்னே அடித்தாயோ மகனுக்கு பாரம்பரியம் அடித்தாயோ இனி முதற்கொண்டு உங்கள் முகத்தை வெளிப்பட்ட வரம்பா போய் கூப்பிடுங்க
சரியா? நீங்களும் அதே மாதிரி சொல்றீங்களா? சரி, நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே கேட்கிறேன். வாங்க. கலைவாணி, கோபத்துல அடிச்சுட்டேன். அப்படியா? நீங்க அடிச்சது எனக்கு வலிக்கலங்க. அப்படியா? ஆமா. ஏங்க கலைவாணி, பார்க்கும்போது ஆசை.